எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க. வைத்தியரை பார்க்க வந்தோமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன். அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயிற்று வலிக்குதே. ஐயோ இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயிற்றுக்குள்ள கொட்டலே இருக்கு. நீ தானே இந்த மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன். அதனாலதான் என் வயிற்றுல 8 வருஷமா ஒரு பிள்ளைய காணோம். அந்த டாக்டர்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல. எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாடிங்க. என்னய்யா பேர சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிடியா? மரியாதை மரியாதை. ஏனுக்கு பொண்டாட்டி இங்க உட்கார்ந்து பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேயும் பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்புனோம். எங்கேயும் பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கிரமம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிங்க வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டுப்பா. வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளே எதிரி. அம்மா ஒண்ணும் பயப்படாதீங்க. ராத்திரி ஒரு வேளை, காலையில ஒரு வேளை. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. இப்படித்தான் ஒரு டாக்டரை கொஞ்ச நாளைக்கு புத்தி படுபாவி பசங்க கொண்டு போட்டானுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்தாங்க. டாக்டர்மா பெட்டி என்கிட்ட கொடுங்க. பார்த்து வாங்க. ஏங்க டாக்டர் திடீர்னு மூணு ஆயிட்டீங்க? பாத்தீங்களா, என்கிட்ட மறைக்கிறீங்களே. மெல்ல மெல்ல மெல்ல. இந்த ஊர்ல பரமசிவங்கிறது யாரு? பரமசிவமா? ஆமா. எதுக்குங்க? அவர் நான் பார்க்கணும். முடியாதுங்களே, வெட்டி விட்டானுங்களே. எதுக்கு? இங்க நல்லவங்க யாரும் இருக்க விட மாட்டானுங்க, பிடிக்காது. செத்த முன்னாடி இந்த ஆயா என்ன சொல்லுச்சு? அந்த டாக்டர் இந்த ஊருக்கு எவ்வளவு உழைச்சாரு, அவருக்கு இந்த பரமசிவம் எவ்வளவு ஒத்தாசை பண்ணாரு. தப்பு தானுங்களே, செய்யலாமா? அதான் ஒட்டு மொத்தமா வெட்டி விட்டானுங்க. வண்டியை நிறுத்தின ஐயா, கொண்டு கொண்டு போய் பட்டணத்துல விட்டுருங்க, உங்களுக்கு புண்ணியமா இருக்கு. உதவி செய்யுங்க. என்னங்க இது? எங்க அப்பே செத்ததுக்கு நீங்க எங்க அழுகிறீங்க? என்னங்க? நீங்க பரமசிவத்தோட பிள்ளையா? ஆமா. உங்க பேர் முத்து இல்ல? தாலி முத்துன்னு எங்க அப்பே வச்சான். முத்த வெட்டி போட்டு தாலி என்னன்னு ஊரு வச்சது. நீங்க தானே முத்து? சத்தியமா நான் தாங்க முத்து. ஆத்தாடியோ
ஏண்டா பயமுள்ள எப்ப பார்த்தாலும் டாக்டர் பொண்ணோட ஏண்டா சுத்துறா? நாங்க லவ் பண்றோம். லவ்வா? ஏண்டி பொண்ணு இவளே கட்டிய போறா? ஏன் நான் கட்டிக்கல நீ கட்டிக்கலான்னு பாக்குறியா? அடி என்னங்க? ஒண்ணு இல்ல. அட சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன் இல்லைங்க. ஆமா, அந்த டாக்டர் பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாளே, அவள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க அப்படி கேட்டீங்க? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேங்க. அவ மட்டும் இந்த ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 பிள்ளைய பெற்றிருப்பேங்க. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணாளா? இல்லாம இருந்தா ஒரு நாளைக்கு 1000 தடவை முத்து முத்துன்னு என் பின்னால சுத்திட்டு வருவாளா? காதல் கீதல்லாம் என்னன்னு தெரியாத வயசுங்க. அந்த பொண்ணு ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவளை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாண ஆசை வரும்போதெல்லாம் அந்த வசந்தி பொண்ணு தாங்க என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அவ இருக்கிற மனசுல இன்னொருத்திய வைக்க என் மனசு இடம் தரல. ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் விரும்புறீங்களே, இப்ப அந்த வசந்தி உங்க எதுக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? அப்படியே கட்டி பிடிச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் முத்தம் கொடுத்துருவேன். நீங்க சும்மா சொல்றீங்க. இந்த பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களால அது முடியாது. எங்க அவளை வர சொல்லுங்க பாக்கலாம். வர சொல்லட்டுமா? நிஜமா வர சொல்லட்டுமா? வர சொல்லிடுவேன். அடிபட்டுருச்சா? ரொம்ப நல்லது. இத பாக்குறப்ப என் நினைப்பு வரணுமே. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? ஆவோன்னு வீரம் பேசுனீங்க. நான் ஒண்ணும் தப்பா பேசலீங்களே. வரங்க. ஐயோ, என்னோட பாக்ஸ் பெட்டியா? என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கை. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க. எனக்கு பொண்டாட்டி குழந்தை நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன். நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டை கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்க? இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கேயே போய் படுத்து தூங்க போறேன்.